நாடே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த இந்த கொல்கத்தா டாக்டர் கேஸ்ல ஒரு வழியா இந்த கேஸுடைய இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே முடிஞ்சு கோர்ட்டுடைய ட்ரையல் எல்லாமே முடிஞ்சு நேத்து இந்த கேஸுடைய தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேஸ்ல குற்றவாளி யாரு யாரு இதை பண்ணாங்க அப்படிங்கிறது சிபிஐ உடைய 50 சாட்சிகள் மற்றும் முக்கியமான ஒரு 11 எவிடன்ஸ் அடிப்படையா வச்சு இது நிரூபிக்கப்பட்டிருக்கு. கோர்ட்டுக்கு முன்னாடி 300க்கும் மேற்பட்ட போலீஸ் குவிக்கப்பட்டிருந்தாங்க. மேலும் அங்க கோர்ட்டுக்கு முன்னாடி கூடியிருந்த மக்கள் எல்லாருமே ஹேங் சஞ்சய் ராய் அப்படின்னு கோஷம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த கேஸ்ல ஆரம்பத்திலிருந்தே இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளவு கொடூரமா அந்த டாக்டரை கொலை பண்ணி இவ்வளவு விஷயங்களை பண்ணது எல்லாமே சஞ்சய் ராய் ஒருத்த மட்டும்தானா, இல்ல இதுல இன்னுமே பல பேர் இன்வால்வ் ஆகி இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் தான். இந்த சம்பவம் நடந்த உடனே பல பேர் இதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா போக போக அப்படியே அடுத்த வீடியோக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதுல நம்ம தான் அடுத்தடுத்து தொடர்ந்து அதோடைய அப்டேட்ஸை பார்த்துட்டு வந்தோம். ஆனா ஒரு கட்டத்துல நம்மளுமே இதை பத்தி வீடியோ போடல. அப்ப நிறைய பேர் கொல்கத்தா டாக்டர் கேஸ் என்னாச்சு ப்ரோ, நீங்க தொடர்ந்து அப்டேட் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்களே, இப்ப நீங்களுமே அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பல கமெண்ட்ஸ் என்னால படிக்க முடிஞ்சது. ஆக்சுவலா உண்மை என்ன அப்படின்னா, அதுக்கப்புறமா வேற எந்த ஒரு மேஜர் அப்டேட்ஸுமே வரவே இல்லை. ஏற்கனவே நம்ம வீடியோல சொன்ன விஷயங்களை தான் கோர்ட்ல ட்ரையலா நடத்திட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு, சஞ்சய் ராய் என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கிற அந்த விஷயங்களை தான் சிபிஐ பேசிட்டு இருந்தாங்க. அதை தான் நம்ம ஏற்கனவே ரொம்பவே டீடைல்டா வீடியோ போட்டுட்டோமே. சோ நான் எப்படி என்ன அப்படின்னு வீடியோ போடுறது, பட் அதை புரிஞ்சுக்காம நிறைய பேர் அவ்வளவுதான் நீங்களுமே இதை வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இப்போ இந்த கேஸுடைய ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு. அதுதான் இந்த கேஸுடைய ஜட்ஜ்மெண்ட். சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு அப்புறமா இந்த கேஸ்ல குற்றவாளி யார் அப்படிங்கறத கோர்ட் உறுதிப்படுத்தி இருக்கு. ஆனா ஜட்ஜ் இதை சொல்லும் போது கோர்ட்டுடைய கூண்டுக்குள்ள நின்னுட்டு இருந்த சஞ்சய் ராய் ரொம்பவே சத்தமா கத்தி சில பரபரப்பான விஷயங்களை சொல்லியிருக்கான். இதுல ஒரு ஹையர் போஸ்டிங்ல இருக்கிற போலீஸ் ஆபீசருக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன இந்த கேஸ்ல ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, அந்த ஹையர் ஆபீசர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ அப்படி 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கோர்ட்ல என்ன நடந்துச்சு, ஜட்ஜ் என்ன சொன்னாரு, சிபிஐ சப்மிட் பண்ண எவிடன்ஸ் என்ன, எந்த எவிடன்ஸ் அடிப்படையா வச்சு சஞ்சய் ராய் தான் இதுல ஒரே குற்றவாளி அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஆகஸ்ட் 9, 2024 அன்னைக்கு, அதாவது சரியா ஒரு 5 மாதங்களுக்கு முன்னாடி கொல்கத்தால இருக்கிற ஆர்ஜி கார் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 31 வயது இருக்கக்கூடிய ஒரு பிஜி ட்ரெயினி டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலுடைய செமினார் ஹால் ரூம்ல ரொம்பவே கொடூரமான முறையில சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலைமையில கண்டுபிடிக்கப்பட்டாங்க. சில நாட்கள்லயே அது இந்தியா முழுவதுமே, ஏன் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு மிகப்பெரிய செய்தியா மாற ஆரம்பிச்சு மொத்த உலகத்தையுமே இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்சது. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச போலீஸ்க்கு அடுத்த நாளே இதை செஞ்சது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல சிவிக் வாலண்டியர், அதாவது இங்க நம்ம ஊர்ல எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி அங்க வேலை செய்யற 33 வயதான சஞ்சய் ராய் தான் இதை பண்ணிருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்ச போலீஸ் அவனை கைது பண்றாங்க. முதல்ல இத ஒருத்த மட்டும் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல, இது கேங்கா சேர்ந்து தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு மக்கள் நினைச்சப்ப, இல்ல இத சஞ்சய் ராய் மட்டும் தான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவன் மட்டும் இதுக்கு காரணம் இல்ல, இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்காங்க அப்படின்னு இறந்து போன அந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸ் சொன்னதால இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் இதுல அந்த காலேஜுடைய பிரின்சிபலான சந்தீப் கோஷ் மேல சந்தேகம் இருக்கிறதா சொல்லி அவரையும் இன்னொரு போலீஸ் ஆபீசரையும் சிபிஐ அரெஸ்ட் பண்ணாங்க. பட் லேட்டரா கோர்ட் அவங்க 2 பேர்த்துக்குமே ஜாமீன் வழங்குச்சு. இது எல்லாத்தையுமே ரொம்பவே டீடைல்டா மினிட் பை மினிட்டா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம முன்னாடி வீடியோக்கள்ல போட்டிருக்கோம். இப்ப நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். இப்படி இந்த கேஸுடைய இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்த சமயத்துல தான் சம்பவம் நடந்து சரியா 3 மாசம் கழிச்சு நவம்பர் 12ஆம் தேதி இன் கேமரா முறையில இந்த கேஸுடைய ட்ரையலே தொடங்குச்சு. அதாவது அப்பதான் கோர்ட்ல இந்த கேஸை வாதாடவே ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே, அது என்ன இன் கேமரா அப்படின்னா, கோர்ட்ல நடக்கிற விஷயங்கள் கேமரா மூலமா பதிவு செய்யப்பட்டுச்சு. மொத்தமா இதுல 50 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு இந்த கேஸுடைய இறுதி விசாரணை ஜனவரி 9ஆம் தேதி முடிஞ்சது. அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மற்றும் செஷன்ஸ் ஜட்ஜான அனிர்பன் தாஸ் கோர்ட்ல இந்த வாதங்கள் தொடங்கி சரியா 57 நாட்களுக்கு அப்புறமா நேத்து, அதாவது ஜனவரி 18ஆம் தேதி சனிக்கிழமை மதியானம் 2:30 மணிக்கு நீதிபதி அனிர்பன் தாஸ் இந்த கேஸ்ல நீதி வழங்கியிருக்காரு. சிபிஐ சப்மிட் பண்ண 45 பக்க குற்ற பத்திரிகை, 50 சாட்சிகள், 11 முக்கியமான எவிடன்ஸ், அதாவது இறந்து போன அந்த டாக்டருடைய பிளட் சஞ்சய் ராயுடைய வீட்டில் இருந்த ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் அவனுடைய ஷூல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆல்சோ சஞ்சய் ராயுடைய தலைமுடி மற்றும் அவனுடைய
அவனுடைய ப்ளூடூத் ஹெட்போன்ஸ் கிரைம் சீன்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. டாக்டருடைய உடம்புல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சீமன் சஞ்சயோடைய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆனது. ஆல்சோ டாக்டருடைய மார்பு பகுதியில் இருந்த சலைவா, அதாவது எச்சிலுடைய டிஎன்ஏ சஞ்சய் ராயுடைய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆனது. சஞ்சய் ராய் பாலிகிராஃப் டெஸ்ட்ல, அதாவது உண்மை கண்டறியும் சோதனையில மாட்டுனது. மேலும் செமினார் ஹால்குள்ள அவன் என்ட்ரான சிசிடிவி ஆதாரங்கள் கிரைம் நடந்த அந்த டைம்ல விக்டிம் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நிறையவே போராடி இருக்காங்க. அப்படி விக்டிம் சஞ்சய் ராயை தாக்கி இருக்காங்க. அப்படி தாக்கும் பொழுது சஞ்சய் ராயுடைய உடம்புல இருந்த 5 காயங்கள் அப்படின்னு மொத்தமா அந்த 11 ஆதாரங்களை அடிப்படையா வச்சு குற்றவாளி இவன் தான் அப்படிங்கறத கோர்ட் உறுதிப்படுத்தி இருக்கு. இப்படி இத்தனை ஆதாரங்கள் இருந்துமே ஜட்ஜ் இவன் தான் குற்றவாளி அப்படிங்கறது உறுதியாகுது அப்படின்னு சொல்லும் போது அங்க கோர்ட்ல கூண்டுக்குள்ள நின்னுட்டு இருந்த சஞ்சய் ராய் கத்த ஆரம்பிச்சிருக்கான். நான் குற்றவாளி இல்ல, என்னை இந்த கேஸ்ல ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க, நான் இதை செய்யவே இல்ல, இதை செஞ்சவங்க எல்லாருமே வெளியே ஃப்ரீயா இருக்காங்க, அவங்கள நீங்க போக விட்டுட்டீங்களே, இதுல ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் கூட இன்வால்வ் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லி கத்தி இருக்கான். அது மட்டும் இல்ல, என்னுடைய கழுத்துல ருத்ராட்ச மாலைய நான் எப்பவுமே போட்டிருப்பேன், அன்னைக்குமே நான் அதை போட்டிருந்தேன், நீங்க சொல்ற மாதிரி அப்படி நான் இந்த கிரைமை பண்ணியிருந்தா அந்த கலவரத்துல அது கட்டாகி விழுந்திருக்கணுமே, ஆனா அது அப்படியே தானே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். கோர்ட் எத்தனை ஆதாரங்களை சொல்றாங்க அப்படின்னு பாருங்க, இவன் என்ன ஆதாரத்தை சொல்றான் அப்படின்னு பாருங்க. ஆனா இதுல இந்த கேஸ் ஆரம்பிச்சு 5 நாட்கள் கொல்கத்தா போலீஸ் தான் இந்த கேஸை விசாரிச்சாங்க. சோ அந்த 5 நாட்கள்லயே அங்கிருந்த மொத்த எவிடன்ஸையுமே அவங்க அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இத பத்தி விக்டிமுடைய அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிபிஐ இந்த கேஸை ஒழுங்கா விசாரிக்கல அப்படின்னும், எங்க கிட்டயே இத பத்தி ஒரு 2-3 முறை தான் வீட்டுக்கு வந்து விசாரிச்சாங்க அப்படின்னும், இடையில இந்த கேஸ் என்னாச்சு அப்படின்னு நாங்க கேட்கும் பொழுது விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மந்தமான பதில தான் சொன்னாங்க அப்படின்னும், சிபிஐ இந்த கேஸ்ல ரொம்ப பெருசா இன்வால்வ் ஆகி எல்லாமே விசாரிக்கல அப்படின்னும், ரொம்பவே முக்கியமா இதுல இன்னுமே பல பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. என்னுடைய மகளுடைய கழுத்துல ஒரு பைட் மார்க் இருந்துச்சு, பட் சிபிஐ அதிலிருந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கல. அதே போல இதுல வேறு யாரோ இன்வால்வ் ஆகியிருக்காங்க, சிபிஐ கூட அதை மறைக்க தான் ட்ரை பண்றாங்க. பிகாஸ் சிபிஐ எடுத்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல கிரைம் நடந்தப்ப 4 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் அங்க இருந்ததா ரிப்போர்ட் இருக்கு. அதே போல என்னுடைய மகளுடைய உடம்புல இருந்து இன்னுமே வேறு சில சீமன் சாம்பிள்ஸும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை பத்தி சிபிஐ விசாரிக்கவே இல்ல. சோ இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல விக்டிமுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சஞ்சய் ராய் குற்றவாளி தான், ஆனா இதுல சம்பந்தப்பட்ட இன்னுமே மாட்டாத மத்த கிரிமினல்ஸ் என்ன ஆனாங்க. சோ இதோடைய இன்வெஸ்டிகேஷன், இந்த கேஸ் இன்னுமே முடியல, பாதி தான் முடிஞ்சிருக்கு. இதுல சம்பந்தப்பட்ட பல பேர் அதே ஹாஸ்பிட்டல்ல இன்னுமே ஃப்ரீயா தான் சுத்திட்டு இருக்காங்க. டிஎன்ஏ எவிடன்ஸ் வச்சு சஞ்சய் ராய் தான் குற்றவாளி அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் இதுல சம்பந்தப்பட்ட பல பேரை காப்பாத்திருக்கு. அது சம்பந்தப்பட்ட எல்லா எவிடன்ஸுமே கிரைம் சீன்ல இருந்து அழிக்கப்பட்டிருக்கு. பிகாஸ் எங்களுடைய பொண்ணுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு விஷயம் தெரிஞ்சு நாங்க கிரைம் சீனுக்கு வந்து பார்க்கும் பொழுது அந்த கிரைம் சீன் ஒரு ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு. அத்தனை பேர் அந்த கிரைம் சீனுக்குள்ள நின்னுட்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த கேஸ்ல சஞ்சய் ராய் ஒருத்தன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்கிற சிபிஐயோ அவனுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தரணும் அப்படின்னு கோர்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. அதே போல கில்லர் சஞ்சய் ராயுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்குமே 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க, இறந்து போன அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவுடைய வழி எனக்குமே புரியும், என்னுடைய மகன் செஞ்சது கண்டிப்பா தப்பு தான், அதனால அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலுமே நான் அதை ஏத்துக்குவேன், அவனை தூக்குல போட்டாலும் கூட அதை நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ, அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொன்ன ஜட்ஜ் அவனுக்கான தண்டனை விவரங்களை ஜனவரி 20ஆம் தேதி, அதாவது நாளைக்கு மதியானம் 12:30 மணிக்கு சொல்றேன் அப்படின்னு ஒத்தி வச்சிட்டாரு. ஆனா நாளைக்கு என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கறத இப்பவே நான் உங்களுக்கு சொல்றேன். சஞ்சய் ராய்க்கு இந்த கேஸ்ல போடப்பட்டிருக்கிற செக்ஷன்ஸ் பிஎன்எஸ் ஆக்ட், அதாவது பாரதிய நியாயா சன்ஹிதா ஆக்ட் செக்ஷன் 66 ஒரு பெண்ணை சீரழிக்கிறது, செக்ஷன் 64 அந்த பெண்ணால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில மரணத்தை ஏற்படுத்துற மாதிரி அவங்கள அடிக்கிறது, 1031 கொலை செய்யறது. இந்த செக்ஷன்ஸ்க்கு கீழே இவன் மேல கேசஸ் புக் பண்ணப்பட்டிருக்கு. சோ இதன்படி பார்த்தோம் அப்படின்னா குற்றவாளிக்கு குறைந்தபட்ச தண்டனையே ஆயுள் தண்டனை தான். அப்ப அதிகபட்ச தண்டனையா டெத் பெனல்டி, மரண தண்டனை வழங்கப்படும். சரி ஓகே ப்ரோ, இப்போ இவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க, குறைந்தபட்ச தண்டனையா இல்ல அதிகபட்ச தண்டனையா அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்த வரைக்குமே ஜட்ஜஸ் தண்டனை கொடுக்கும் பொழுது அந்த குற்றத்துடைய தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்பாங்க. எப்படி இந்த கொலையை பண்ணியிருக்கான், விக்டிம் ரொம்பவே வலி அனுபவிச்சு இறந்து போயிருக்காங்களா அப்படிங்கிற பல விஷயங்களை பார்ப்பாங்க. சோ இந்த கேஸை பொறுத்த வரைக்குமே கில்லர் விக்டிமை ரொம்பவே கொடுமைப்படுத்தி தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கறதால இத ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படி
அப்படின்னு கணக்குல எடுத்துக்கிட்டு கண்டிப்பா கேபிட்டல் பனிஷ்மெண்டான மரண தண்டனை தான் வழங்குவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒருவேளை லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதே போல மரண தண்டனை கொடுத்த உடனே எல்லாம் தூக்குல போட மாட்டாங்க ஸ்டே, அதுக்கும் பல வருடங்கள் கூட ஆகலாம். சோ இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தான் நாளைக்கு வரப்போகுது. என்ன தண்டனையா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கெஸ்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது ரெண்டுல எந்த தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.